அந்த போக சமாதிக்குள்ளே, தாத்தாவோட சமாதிக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு செவத்தில் வரைபடம் இருக்குது. முன்னாடி வேகமாக போகிறேன், ஆனால் எப்படி போகிறேன் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. என்னையோ ஒரு சக்தி என்னை இழுத்துட்டு போகுது. அந்த வண்டியிலேருந்து பார்த்தாங்கன்னா வானத்திலிருந்து குதிச்ச ஒரு தாத்தா வந்து நின்ன மாதிரி. அப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போதுங்க அவங்க கையில் எனக்கு வந்து திண்ணீர் வைக்கிறாங்க. திண்ணீர் வைக்கிறப்ப கையிலிருந்து தீர்த்தமாக வந்துச்சு. அது இறையுணரும் இறைத்தேலும் கொண்ட மெய்யன்பர்களே வணக்கம். நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா முருகனருள் அபிசாமிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலில் வந்து கண்டினியூவாக 1 வருடங்களுக்கு மேலே அவங்களோட கருத்துக்களை தொடர்ந்து கூறிட்டு வராங்க. இந்த நிலையில் அவங்களை வந்து நேரடியாக நேர்காணல் பண்ணியிருக்கேன். சாமி வணக்கம். வணக்கம். நம்மளோட சேனலோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருக்குது, நிறைய பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் அறிமுகம் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த புத்தாண்டு 2024 இருக்குல்ல, ஸோ இந்த வருடங்கள் நடக்க போகிற விஷயங்களை நிறைய விஷயங்களை நீங்கள் நம்ம அன்புகிட்ட ஷேர் பண்ணி நல்லாயிருக்கும். இப்போ போகர் தாத்தா அப்படிங்கிறீங்க. இப்போ போகர் தெரியும், சித்தர்கள்லாம் பெரும் சித்தர்னு போகர் ஐயா சொல்கிறாங்க. இப்போ குழந்தையிலேருந்தே நீங்கள் போகர் தாத்தா வந்து ஆட்கொண்டிருக்காரு. அந்த அந்த அனுபவங்கள் முதல் தடவை எப்படி நீங்கள் போகர் உணர்ந்தீங்க, எப்படி உங்களை ஆட்கொண்டாரு? நான் வந்து 2011 வந்து பழனி பாத யாத்திரை போனேன். அப்போ 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து எங்கள் அம்மா வந்து 16-17 வருஷமாக வந்து பாத யாத்திரை நடந்து போகிறவங்க, குருசாமி. அது 2வது எங்கள் தாத்தா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு மாட்டு வண்டியில், அந்த காலத்துலேருந்தே மாட்டு வண்டியில் அப்பாவை அவங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் எங்கள் குடும்பம் ஒரு முருகர் சார்ந்த குடும்பம்தான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் கிருத்திகைக்கு மாட்டு வண்டியில் எங்கள் தாத்தா அந்த காலத்துலேருந்தே பழனிக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. அப்போது நான்லாம் பிறக்கல, எங்கள் அப்பா சின்ன பையனில் இருக்கும் போதே அடிக்கடிக்க பழனிக்கு போயிட்டு முடியவங்கள் உண்டு. அதனால் எங்கள் குடும்பம் வந்து முருகர் குடும்பம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு வந்து எப்படி அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு 10ஆம் வகுப்பு வரும்போது நான் படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்தேன். ஸோ அதாவது கம்மியாக இருந்தேன்னா ஓரளவுக்கு பாஸ் பண்ணுறது, பார்டரில் பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற லெவலில் இருந்தப்போ எங்கள் அம்மா வந்து குழந்தை வந்து 10வது பாஸ் பண்ணிட்டா நான் நடந்து கூட்டிகிட்டு வரேன்னு வேண்டிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து 5 கிலோமீட்டர் நடக்கிறதே பெரிய விஷயம், 2 கிலோமீட்டர் நடக்கிறதே பெரிய விஷயம். 120 கிலோமீட்டர் இங்கேருந்து நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு மலைக்கும் சாமிக்கு மாலை இட்டுட்டு பாத யாத்திரைக்கு போகிறதுக்கு அந்த அம்பாள் கோவில் உண்டு. அந்த கோவிலில் வந்து அப்பா கொத்துக்காரராக இருக்கார். ஸோ அந்த கோயிலில் போயிட்டு நாங்கள் பால் அபிஷேகம் போட்டுட்டு முதல்ல வந்து நாங்கள் வந்து ராஜேஸ்வரி அம்மன் கோயிலேருந்து பாதையை ஆரம்பித்தோம். அப்படியே 120 கிலோமீட்டருக்கு நாங்கள் அப்படியே நடந்து போகிறது. இங்கேருந்து தாராபுரம், காங்கேயம் அப்படி போகும்போகிற வழியில் வந்து ஊதியூர் அப்படின்ற ஒரு இடம்ல வந்துட்டு எனக்கு வந்து கால்வலி, மிகவும் ரொம்ப கடுமையான கால்வலி, காலை எட்டு வைக்க முடியாத அளவுக்கு கால் இவ்வளோ பெருசு வீங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியல. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்னால் முடியல, இதுக்கு மேலே நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வரவங்களுக்கு சமைச்சிட்டு வருவோம் ஒரு வண்டியில். அந்த வண்டியில் ஏறி உக்காந்துட்டு நான் வந்து என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு வண்டியில் ஏறி உக்காந்துட்டேன். கொஞ்சம் தூரம் அந்த ஊதியூருக்கு போகிற வழியில் ஏதோ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் இருக்கிறவங்க எல்லோரும் சமைக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அப்போ போயிட்டு வரவா வண்டியில் நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த வண்டியிலேருந்து பார்த்தாங்கன்னா வானத்திலிருந்து குதிச்ச ஒரு தாத்தா வந்து நின்ன மாதிரி, ஒரு பெரியவர் வந்து நின்ன மாதிரி இருந்தது. ஐயோ தாத்தா, நம்மளுக்கு வானத்துலேருந்து குதிச்சு வந்தோம் தெரியாது. தாத்தாவை பார்த்தோம். அந்த தாத்தாவை பார்த்த நிமிஷம் போய் காலில் விழுந்தேன். என் கால் வலி சரியாயிருமா, என் கால் வீக்கம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். பிறகு வந்து நான் உன் கூடயே வரேன், உனக்கு எதுவும் பண்ணாது, இன்றைக்கி நைட்டு அவங்க கூட போய் நட அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவங்க கூட போகும்போது கொஞ்சம் தூரத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி அவங்கக்கிட்ட வீட்டிலேருந்து எப்படி நடந்து வந்தோனோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். என் கால் சுத்தமாக வீக்கமே இல்லை. அதுக்கப்புறம் நான் கூட வரேன். கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடிக்கெல்லாம் நான் போனதே இல்லை. எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி போனால் நல்லா கடைசியில் நடந்து தான் வருவேன். என் கூட வந்தவங்கெல்லாம் வந்து நான் அப்போ கொஞ்சம் குண்டாக இருப்பேன், அப்போது வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுப்பேன். ஏன்னா சின்ன குழந்தைலாம் எல்லோரும் அப்படி தானே இருப்போம். அப்படி இருக்கும்போது கிண்டல் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் காலில் ஆணி, கண்ணாடி
அதாவது கிளாஸ் பீஸ் எல்லாம் காலில் குத்தி ரத்தம் வந்துருச்சு. ஒரு சிலர்லாம் சாமி கும்பிட முடியாமல் விஞ்சி அப்படியே நின்றுச்சு. என்னை கிண்டல் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கும். அப்போது அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் மீறி நான் முன்னாடி வேகமாக போகிறேன். ஆனால் எப்படி போகிறேன் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. என்னையோ ஒரு சக்தி என்னை இழுத்துட்டு போகுது அப்படின்றத மட்டும் உணர்றேன். இன்றைக்கும் வந்து அந்த இடத்துல போயிட்டு என் கண்கள் ரெண்டும் வந்து பச்சை நிறத்தில் வந்து மாறி அப்படியே கண்ணை ரொம்ப பெருசாக மாறி அப்படியே வந்து நான் ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறேன்னா எல்லாத்தோட வரங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வந்தவங்களோட எலுமிச்சம்பழத்துலலாம் நான் வாங்கி சாப்பிட்ட அந்த இதெல்லாம் எனக்கு தெரியல, பின்னாடிக்கு தான் தெரியும். அந்த அன்றைக்கி நைட்டு நான் வந்து வெறும் வாழைப்பழமும் சர்க்கரையும் போட்டு பிசைஞ்சு பஞ்சாமிரதம் மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த இரவு ஃபுல்லாக வேறு எதுவும் நான் சாப்பிடல. இப்படி போயிட்டே இருக்கும்போது தாராபுரம் வந்து அடையிறோம். தாராபுரத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து என்னோடய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, பொண்ணு இப்படி இருக்கா, எங்களாலாம் முடியாது, ஓடி போய் பிடிக்க முடியாது, ஓடுனா நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அப்பாவை வர சொல்லிட்டாங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பழனிக்கு வந்து படிக்கட்டேறி அப்படியே மெதுவாக போயிட்டு சுவாமி தாத்தாவை பார்க்குறோம். அங்கே வந்து முருகனை பார்க்க போகிறோம். முருகருக்கு தெரியாது எங்கள் ஒரு ஃபேமிலின்னு. முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. கடவுள் வந்து எனக்கு முதல் மாலை இட்டார், 2வது மாலை அப்பா கிட்டார், 3வது மாலை அம்மாவை கிட்டார். இதுதான் எங்கள் குடும்பம்னு ஐயருக்கு தோணிருக்கு. எல்லாருமே முன்னாடி வரவங்களாம் குமிஞ்சு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் மாலை விழுகலை, எங்களுக்கு மட்டும் மாலை விழுந்தது. அன்றைய வருஷத்தில் போகர் சித்தர் அப்படின்னு தாத்தாவை அங்கே ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த போக சமாதிக்குள்ளே தாத்தாவோட சமாதிக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு செவத்தில் வரைபடம் இருக்குது. அந்த 7 வரைபடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தரிசனம்னு ஒரு வரைபடம் இருக்குது. அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் தாத்தா எனக்கு வந்து கமலத்தோடு வந்து காட்சி கொடுத்தாரு. அந்த ஆகாய தரிசனம்ங்கிறது இன்றைக்கும் பழனிமலையில் அந்த வரைபடம் இருக்குது. அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் இந்த தாத்தா தான் எனக்கு வந்தார், இந்த தாத்தா தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு, இந்த தாத்தாவை தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அதிலிருந்து என் தாத்தா வந்து எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தாத்தா அப்படின்னு நான் உணர்வில் சொல்கிறேன் அப்படின்னா, போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம் தாத்தா கூட, அதில் வழியில் வந்திருக்கலாம். ஆனால் வந்து என்னோட தாத்தா அப்படி பார்த்த உடனே எனக்கு தாத்தான்னு தானே கூட்ட தோணுச்சு, மகான்னு கூட தோணலை. பட் என் கூட இருந்த அந்த தாத்தா என்னை ஆசீர்வாதம் பண்ணும்போது என் தாத்தா என்னை ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. போக தாத்தாவை இன்றைக்கு வரைக்கும் நான் தாத்தான்னு தான் உயிரால் நினச்சி இப்போ வரைக்கும் நான் தாத்தான்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். அவரும் என்னை பேத்தியாக எடுத்துகிட்டு தான் பேசிகிட்ருக்காரு. நானும் அதாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் முருகனோவும் கொஞ்ச நேரம் இருப்பேன். முருகனுக்கு தாத்தாங்கிறது போகர் தானே, அதனால் முருகன் அருள் பெற்றான். அதனால் குழந்தையில் இருக்கக்கூடிய நான் முருகன் சுவாமி அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா, குழந்தையாக இருக்கும்போது முருகனுக்கு தாத்தா அப்படின்றப்போ எனக்கும் அது தாத்தா அது அங்கே இருக்காரு, தாத்தா அங்கே போகிறாரு, தாத்தா இங்கே உட்காந்துருக்காரு, என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றத நான் சொல்லுவேன் இல்லையா. எப்படி ஒரு குழந்தைய வளர்த்தாரோ அந்த மாதிரி தான் நம்ம தாத்தா கூட நீங்களாம் வளர்ந்துருக்க மாதிரி தான் நானும் இந்த தாத்தா கூட வளர்ந்துட்டுருக்கேன். அவரோட எல்லாவுடைய விஷயங்களும் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே நான் தெரிஞ்சுக்குவேன். தாத்தாவை பற்றி எல்லாமே எங்கிட்ட தாத்தா கதையாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். என் பேர் மாலதிங்க. நாங்கள் கவுந்தப்படி தான். வந்து ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் ப்ராப்ளமாக இருந்துச்சுங்களா. அப்போ வந்து அபின்னு சாமி வந்து கேள்விப்பட்டோம். சௌந்தர்யான்னு ஒருத்தரை வந்து எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க. அவங்க விஷ்ணுங்கிறவங்களும் சொன்னாங்க, அவங்க ரிலேஷனில் வந்து விஷ்ணுங்கிறவங்களும் சொன்னாங்க எனக்கு. இந்த மாதிரி அபி சாமி வந்து சொல்கிறாங்கக்கா, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து அவங்கள பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு வந்து நீங்கள் முருகர் மலைக்கு 6 வாரம் போயிட்டு வாங்க, எந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி மலை ஏறிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் போகவே இல்லை. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாகவே போகல. திருப்பி 3 இயர்ஸ் கழிச்சிட்டு நான் இந்த ஒரு 3 மந்த்ஸாக போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். ஆனால் நல்லா இருக்குது, ஃபேமிலிக்குள்ளேயே நல்லா இருக்குது. எனக்கு வந்து பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு வந்து அது கடவுள் வந்து உண்மையிலுமே கடவுள் ரூபத்தில் அபிசாமி சொன்னதுனால
நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் இப்போ ஃபேமிலியில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து அந்த சாமி தான் எனக்கு நிவர்த்தி பண்ணி தர வேணும். அப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போதுங்க அவங்க கையில் எனக்கு வந்து திண்ணீர் வைக்கிறாங்க. திண்ணீர் வச்சு விட்டாங்க. திண்ணீர் வைக்கிறப்ப கையிலேருந்து தீர்த்தமாக வந்துச்சு. அது என்னால் உண்மையிலுமே அது வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரொம்ப ஃபீலாக இருக்குது. அதில் தான் வந்து எனக்கு எப்படி அது நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. திண்ணீர் எனக்கு வைக்கிறாங்க, மஞ்சரிசி போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கையில் இத்தனைக்கும் ஒரு தண்ணி எதுவுமே இல்லை, ட்ரையாக இருக்குது. கையை வாங்கி பார்க்குறேன், ட்ரையாக இருக்குது. ஆனால் வந்து தீர்த்தம் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு எனக்கு என்னமோ கோடி ரூபா கையில் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். அதெல்லாம் ஒரு எப்படி அந்த சாமிக்கு வந்து இவ்வளோ பவர், எப்படி ஒரு பவர் என்ன அப்போவே நான் கேட்குறேன், எப்படி உங்ககிட்ட இருந்து இப்படி இந்த மாதிரி ஒரு தீர்த்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுதான் சாமியோட இது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுற வச்சிருச்சு. அது எப்படி சொல்கிறேன்னே எனக்கு மிகைப்படுத்தவே முடியல. ரொம்ப சந்தோஷம். எங்கள் பையனுக்கு மேரேஜ் ஆகாமல் காலம் தாழ்ந்துகிட்டே இருந்தது. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் சாமிகிட்ட சொன்னேன். அப்புறம் சாமி வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு வாங்குவா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் வந்து அந்த அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டு நான் எங்கள் வீட்டில் தம்பி 3 பேருமே வந்திருந்தோம். வந்து சாமிகிட்ட பேசினோம். சாமி வந்து ஒரு 6 வாக்கு மாற கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து உடனே சொல்லிச்சு, வந்து கொஞ்சம் பொறுங்க, சீக்கிரமாக வந்து இப்போ மேரேஜ் ஆயிரும், இது நீங்கள் எதிர்பார்க்குறத விடவே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சொல்லங்காட்டி எனக்கு அப்போ கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்தது, என்னடா இத்தனை சாதகம் பார்க்குறமே அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு நான் வெளியே போனேன். போய் ஒரு அதிகபட்சம் ஒரு மாதம் கூட ஆகலை, அவங்களே வந்து எங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இது நாங்கள் பார்த்தோம், உங்கள் பையனுடைய இதையெல்லாம் விசாரித்தோம், அதனால் நல்லா இருக்குது, நீங்கள் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் போய் பார்த்தோம். போய் பார்த்ததுக்கு பொண்ணும் பிடிச்சது, உங்கள் ஃபேமிலி எல்லாமே பிடிச்சது. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமே கல்யாணம் நடந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறத. அப்புறம் அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு சின்ன இதில் மரத்துலேருந்து கீழே விழுந்து எனக்கு இங்கே பின்னாடி கழுத்துக்கும் முதுகெலும்புக்கும் இடையில் எலும்பு ஃப்ராக்சர் ஆகி போச்சு. அப்புறம் நான் அதை அங்கே கவுந்தப்பள்ளி ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப வலி, எனக்கு ஒன்றும் சமாளிக்கவே முடியல. அப்புறம் சரின்ட்டு இப்படி இருக்குதே அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் சாமிகிட்ட சொன்னேன். சாமிகிட்ட சொல்கிறதுக்கு முதல்லையே நான் இதைய நினைக்காம நான் கோயம்புத்தூர் வந்து போய் எலும்பு டாக்டர்கள் எல்லாம் பார்த்தோம். பார்க்குங்காட்டி அவங்க வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஒரு 2 நாளைக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணலின்னா வந்து உங்களுக்கு தலை வந்து தொங்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு. செலவானாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி நினச்சாலும் எனக்கு ரொம்பவே பயமாகி போச்சு. என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இல்லைன்னா வந்து டாக்டரு வந்து பயக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, வந்து இப்போ நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, திடீர்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அப்புறம் கடைசியில் நீங்கள் சொல்லலையேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஒரு வாரத்தில் வந்துடுறோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே வந்து அப்புறம் அப்புறம் அப்போது என்னால் பால் கொடுக்க முடியல, தம்பி தான் பால் கொடுத்துருந்தேன். அப்புறம் சாமிகிட்ட சொன்னோடனே சாமி அணையும் வர சொல்லிச்சு. அப்புறம் வந்து பார்த்து அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்ததுக்கு நீங்கள் ஒன்றும் இதற்காக வந்து பெருசாக ஒரு பயந்துக்க வேண்டாங்க, உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் அது குணமாயிரு, சும்மா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா போதும், வந்து மாத்திரை சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இது திருநீரெலாம் பூசி விட்டுது, கழுத்துக்கு கைக்கு எல்லாம் பூசி விட்டு. கையினா இந்த வலது கை வந்து ரொம்ப பயங்கரமான வலி, இந்த கையவே வெட்டி போடலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அதில் வலி இருந்தது. அப்புறம் அந்த இதுக்கு விபூதி பூசின உடனே ஒரு பாதி வலி குறைஞ்சிருச்சு. நான் அன்றைக்கி நைட்டு நான் விபூதி பூசிட்டு போய் படுத்திருந்தேன். வெடி காலம் எழுந்திரிக்கிற போது ஒரு பாதி வலிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. அப்புறம் சரின்ட்டு நான் ஈரோட்டில் போய் ஒரு எலும்பு டாக்டர் தான் பார்த்தோம். அவரும் அப்படி தான் சொன்னார், சாமி என்ன சொல்லிச்சோ அதையவே அவரும் சொன்னார்,
இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு இது ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை, வந்து நான் மாத்திரை தரேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க, உடனே சரியாக போயிடுது. அப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் சாமியை பார்த்தேன். மறுபடியும் இடையில செவ்வாய்க்கிழமை மட்டும் மறுபடியும் இடையில வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் அதே மாதிரி எனக்கு கழுத்துக்கு கைக்கு எல்லாம் விபூதி சாமி பூசி விட்டுச்சு. இப்போ அது விபூதி பூசின உடனே இன்னுமே எனக்கு வலி குறைஞ்சிடுச்சு, ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஒரு வாரம் ஆகிற போது சுத்தமாகவே ஒரு 100% அளவுக்கே சுத்தமாக வலி குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் டாக்டரு வந்து நீங்கள் எந்திரிக்காமல் ஒரு 2 மாதத்துக்கு படுத்திருந்து ஆக வேணும் அப்படின்னாங்க. அப்புறம் சாமியுமே அதைத்தான் சொல்லிச்சு, வந்து ஒரு 2 சீக்கிரம்னு சொல்லிச்சு சாமி, 2 மாதம்னு சொல்ல, கூடி சீக்கிரம் நீங்கள் எந்திரிச்சு நல்ல பழைய நிலைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு வாரத்தில் வலி குறைஞ்சிடுச்சு. அப்புறம் நான் வந்து அப்படியே பெட்டில் கை கால் ஆட்டாமல் அப்படியே தான் படுத்திருந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பழைய நிலைக்கு வந்துட்டேன். நான் வந்து திரும்பவும் பாலுக்கு போக முடியுமா, இல்லை வண்டி ஓட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் டாக்டர் சொன்னார். 6 மாதம் நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னார். இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மறுபடியும் 2 மாதம் கழித்து எந்திரிச்சு நல்ல முறையில் நடக்க பிடிக்க இருந்தேன். அப்புறம் 1 மாதத்துலேயே பழையபடி வண்டியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். பால் கேன் கட்டியே வண்டி ஓட்ட ஆரம்பித்து அப்புறம் பழைய நிலைக்கு வந்துட்டேன். நல்லா இருக்குது, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. போகர் அப்படின்னு ஞாபகம் வந்தாவே பழனி நவபாசன சிலை தான் நமக்கு ஞாபகம் வருது. இந்த நவபாசன சிலை எல்லாத்துக்கும் தெரியும். அதேமாதிரி போகர் ஐயா வந்து சில இடங்களில் நவபாசன சிலையை வந்து வச்சுருக்காரு, அது சூட்சமமாக இருக்குது, ரகசியமாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி தெரியும். நவபாசான சிலை செய்தது 7 சிலைங்கிறது உண்மைதான். அது வந்து இந்த கலியுகம்லாம் முடிஞ்சிட்டு ஒவ்வொரு யுகம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சித்தர் யுகம். அப்பா சிவபெருமான் அவர்கிட்ட பேசுகிறாராம், வெங்கடாஜலை பற்றி அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்துட்டு போனாராம். அப்போ அவர் திருப்பதியெல்லாம் போயிருக்காரு, பழனி போயிருக்காரு அப்படின்ற ஒரு காட்சியெல்லாம்